இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மும்மொழி கொள்கை ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு ஒரு திணிக்கிற மாதிரி ஒரு புறவாசல் வழியாக இந்தியை திணிக்கிறதுக்கான வேலையை வந்து மத்திய அரசாங்கம் பண்ணுது. இதை எதிர்த்து பலதரப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. ஆளுங்கட்சி வந்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறாங்க. எங்கே ஹிந்தி அடிச்சாங்க? ஆமாம், ஹிந்தி ஹிந்தி நினைச்சிட்டு இங்கிலீஷ் அடிச்சுட்டு இருந்தாங்க சார். பார்த்தீங்களா இல்லையா? ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கும் தலைவர் விசேஷம். நான் இன்னொரு விஷயம் என்னுடைய பர்சனல், நீங்கள் களத்துக்கே வரலையே. ஹிந்தி மொழிக்கு எதிராக, இந்தி ஆதிக்கம், அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக தாவேகா வந்து களத்துக்கே வரலையே. தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை. தாவேகா சார்பாக நானே சொல்கிறேன் சார். ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஆர்வம் சார். நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்துட்டு அகங்காரம் சார். அது தேவையே கிடையாது. வீட்டில் கூட பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம் அதை படித்து பார்ப்பறான். நீ இதுதான் பண்ணணும் எப்படி சார்? சாப்பாடு விஷயத்துலேயே நமக்கு ஒரு இது பிடிக்கும் சார். அதை தான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அவனுக்கு என்ன பிடிக்குது அதனை பண்ணுவான். இஷ்டம் இருந்தாலும் சாப்பிட போகிறான், இல்லையா வேணாட்டா வேறு சாப்பிட்டு போகிறான். அதை ஓப்பனாக உடச்சி நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கலாமே. தாவேகா வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதுவுமே பண்ணலையே. நீங்கள் வந்து இப்போ திமுகலாம் ஆட்சியை பிடிச்சதே இந்திய எதிர்ப்பு. நீங்கள் திருப்பி இதை கேட்கறதுனால சார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், ஏன் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறேன் சார். போகணுமா சார்? அவசியம் பண்ணுறேன். இந்தி திணிப்புக்கு எதிராக பண்ணுறேன் சார். நான் பண்ணுறேன் சார்.